மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 15 இன்னைக்கான எம்சிக்யூஸ தான் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 2024ஆம் ஆண்டுக்கான 59வது ஞானபீட விருதினை வென்றவர் யார் அப்படின்னா வினோத்குமார் சுக்லா அப்படிங்கிறவர். ஸோ கூற்று 2 என்ன அப்படின்னு பாருங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 60வது ஞானபீட விருதினை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஸோ நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 60வது ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி நம்ம தற்போதைய விருது, அதுக்கு முந்தைய விருது, ஸோ 2யும் வச்சு ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விருதை பொறுத்தளவில் இலக்கியத்திற்காக இந்தியாவோட முக்கியமான விருது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஞானபீட விருது. ஸோ இது வந்து நம்ம அட்டவணை மொழியில் இருக்கிற 22 மொழிகளில் ஒரு மொழிக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் ஒரு ஆளுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் இது ஒரு முக்கியத்துவம் பெறுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் பார்த்தீங்கன்னா 37க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ 40 ஆண்டு கால அவரோட வாழ்க்கை பயணத்துக்கு கிடைச்ச அங்கீகாரமா இந்த ஞானபீட விருதை வந்து பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில கூற்று 2மே சரிதான். ஸோ 59வது ஞானபீட விருதை யார் வென்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார் சுக்லா அவர்கள். 60வது ஞானபீட விருதை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள். அடுத்ததா பாருங்க. பாரதிய ஞானபீட ஆய்வு மற்றும் வரலாற்று அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிய ஞானபீட ஆய்வு, இந்த ஞானபீட விருதை வழங்குற அமைப்பு தான் இந்த பாரதிய ஞானபீட ஆய்வு மற்றும் வரலாற்று அமைப்பு. ஸோ இது எப்போ தோற்றுவித்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944லேயே இதை தோற்றுவித்திருப்பாங்க. ஆனா விருது வழங்கப்பட்டது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1965 இருந்து தான் விருதுகள் வழங்கப்பட்டு வருது. அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா 1944. ஆனா விருது வழங்கப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா 1965. முதல் முறையா இந்த விருதை பெற்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் குருப்பு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்க அப்படின்னா கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். சங்கர குருபுரு அப்படிங்கிறவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தான் முதல் விருதை இந்த 1965 பெற்றிருப்பாரு. ஸோ இதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா 60வது ஞானபீட விருதை தான் தமிழகத்தை சேர்ந்த வைரமுத்து அவர்கள். எத்தனையாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த 3வது நபர். ஸோ ஆல்ரெடி அவங்க ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலன் வாங்கியிருப்பாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் வாங்கியிருப்பாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து அவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி 3வது தமிழ் இலக்கியவாதியாக வைரமுத்து அவர்கள் இந்த பரிசை வந்து வென்றிருக்காங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இந்த வருஷத்துக்காக நடத்த இருக்கிறாங்க. ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த நாடுகள் இருக்கும். பின்னால நிறைய நாடுகள் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேற்காசிய போரை ஒட்டி பிரிக்ஸோட அந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல வந்து இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா தற்போதைய 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து இந்தியா நடத்த இருக்கணும். அடுத்த ஆண்டுக்கான உச்சி மாநாட்டை வந்து சீனா நடத்த இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்து இன்னைக்கு நாளிதழில் இடம்பெற்றுருந்துச்சு. அடுத்ததா பாருங்க. இந்தியாவில் தகுதியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தகுதியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்க உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நால்சா பார்த்தீங்க அப்படின்னா 1987 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குறது தான். இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா திசா அப்படிங்கிற ஒரு திட்டம், இது வந்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1987. ஆனா இதன் கீழ் இயங்குற திசா அப்படிங்கிற ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் இதே நோக்கத்துக்காக தான் செயல்படும். ஆனா குறுகிய காலத்துல 2021 to 26 காலகட்டத்துல இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏழை மக்களுக்கு உதவும் வகையில இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ திசா அப்படிங்கிறது ஒரு திட்டம். இது வந்து 2021, 26 காலகட்டத்துல அந்த 5 வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதன்படி அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நால்சா, அதற்கான திட்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திஷா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க. சமீபத்தில்
பீகார் ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெறைய வந்து மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில சமீபத்தில பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு ஆளுநர் வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருப்பாங்க. அ கேரளாவோட ஆளுநர் வந்து பொறுப்பு ஆளுநரா தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில த சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பீகாரோட ஆளுநரா சையது அடா ஹசைனன் அப்படிங்கிறவர் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ அவருக்கு முறைப்படி பீகார் ஸ்டேட்டோட ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கிற ஆளுநர் ரவி வந்து வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில கவர்னரா இருக்காங்க. அ அர்லேக்கர் அவர் வந்து பார்த்திருப்பீங்க. அவர் வந்து கேரளா மாநிலத்தில அ ஆளுநரா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.